ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை செஞ்சுட்டு நினைப்போம். இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்துட்டோமே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி சில நேரங்களில் நினைப்போம், நல்ல வேளை புத்திசாலித்தனமாக இதை செஞ்சோம், அதாண்டா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முட்டாள்தனமாக புத்திசாலித்தனமாக இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் வாங்க. முட்டாள்தனமாகனா ஃபூலிஷ் ஆஃப். இந்த ஃபூலிஷ் ஆஃப் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோன்னா அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, இட் வாஸ் ஃபூலிஷ் ஆஃப் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் டு ப்ளஸ் வேர்ப். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போமா. இட் வாஸ் ஃபூலிஷ் ஆஃப் மீ டு ஃபர்கெட் மை கீஸ் அட் ஹோம். அதாவது என்னுடைய முட்டாள்தனத்தால் நான் கீஸ் எல்லாம் வீட்டிலையே வச்சுட்டு வந்துட்டேனே. இட் வாஸ் ஃபூலிஷ் ஆஃப் ஹிம் டு பிலீவ் தட் லை. இது அவனுடைய முட்டாள்தனம், அந்த பொய்யை நம்பினது. இட் வாஸ் ஃபூலிஷ் ஆஃப் ஹர் டு ட்ரஸ்ட் ஹிம். இது அவளுடைய முட்டாள்தனம், அவனை நம்பினது. ஃபூலிஷ் ஆஃப் பார்த்துட்டோம். இப்போ வைஸ் ஆஃப். வைஸ் ஆஃப்னா புத்திசாலித்தனமாக. இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, வைஸ் ஆஃப் ப்ளஸ் ப்ரொனவுன் ப்ளஸ் டு ப்ளஸ் வேர்ப். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். இந்த எப்படின்னு பார்ப்போமா. இட் வாஸ் வைஸ் ஆஃப் ஹர் டு வியர் ஹெல்மெட். அவள் புத்திசாலித்தனமாக இருந்ததுனால தான் அவள் ஹெல்மெட் போட்டிருக்கா. இட் வாஸ் வைஸ் ஆஃப் ஹிம் டு ஸ்டே காம். அவன் புத்திசாலியாக இருந்ததுனால தான் அமைதியாக இருக்கிறான். இட் வாஸ் வைஸ் ஆஃப் தெம் டு அவாய்ட் ஷார்ட்கட். புத்திசாலித்தனமாக அவங்க ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா, ஃபூலிஷ் ஆஃப்னா முட்டாள்தனமாக, வைஸ் ஆஃப் புத்திசாலித்தனமாக. இந்த 2 வேர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் டெய்லி லைஃப்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாய்.